தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். மக்களை சந்தித்து இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்குகிறார் முதலமைச்சர். விசிகவை பலவீனப்படுத்த நினைத்தவர்கள் தற்போது ஏமாற்றமடைந்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சூளுரை. நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்தால் அவர்களது அரசியல் பயணம் ஜீரோவிலிருந்துதான் தொடங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை ஒப்புக்கொண்ட ஈரான் அரசு. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டி. 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் ஜானிக் சின்னர். இனி விரிவான செய்திகளை காணலாம். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் இன்று திறந்து வைக்க உள்ளார். சென்னை பெரம்பூர் தொகுதி வியாசர்பாடி ஷர்மா நகர் 1வது தெருவில் புதிதாக கட்டப்பட்ட முதலமைச்சர் விஜயின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் விஜய் இன்று பிற்பகல் 3 மணிக்கு திறந்து வைக்கிறார். தொடர்ந்து அவர் அருகில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று ஆய்வு செய்து புதிய நியாய விலை கார்டுகள், பட்டாக்கள் உள்ளிட்ட சான்றிதழ்களை பொதுமக்களுக்கு வழங்குகிறார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இன்று முதல் முறையாக அவர் தனது தொகுதிக்கு செல்வதால் தாவேக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். விசிகவை பலவீனப்படுத்த நினைத்தவர்கள் தற்போது ஏமாற்றமடைந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நான் ஒருபோதும் கட்சியிலிருந்து யாரையும் வெளியேற்ற வேண்டும் என்று எண்ணியதில்லை என்று கூறினார். சிலர் விசிகவை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்றும் பலவீனப்படுத்திவிட வேண்டும் என்றும் கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தார்கள் என்று தெரிவித்தார். ஆனால் தற்போது அவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளதாக கூறினார். மேலும் தங்களாலும் விசிகவை பலவீனப்படுத்த முடியும் என்ற நோக்கில் மாற்றுக் கட்சியினரை திமுகவினர் கட்சியில் இணைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டினார். ஆட்சி காட்சிகள் மாறும்போது நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுகவிலிருந்து தாவேகவுக்கு பிரிந்து சென்றவர்கள் அங்கு எப்படி இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று கூறினார். தன்னை எப்போது வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம். ஆனால் திமுக தலைவர் மற்றும் தாவேக தலைவரை அவர்களால் சுலபமாக பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். ஆட்சி காட்சிகள் மாறும்போது தம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள் என்றும், அவ்வாறு வந்தால் அவர்கள் ஜீரோவிலிருந்துதான் அவர்களது அரசியல் பயணம் தொடங்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நமது தலைவர்களை வைத்து தாவேக வெற்றி பெற்றுள்ளதால் அது உண்மையான வெற்றியாக கருத முடியாது என்று கூறினார். ஜனநாயகன் பட தயாரிப்பாளருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியும், அவரது ஆலோசகருக்கு தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சருக்கு மேக்கப் போடும் நபருக்கும் வரும் நாட்களில் பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் விமர்சித்தார். ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் ஈரானிய அரசு ஊடகங்கள் இந்த சமீபத்திய தாக்குதல்களை ஒப்புக்கொண்டதாகவும், ஆனால் நீரிணைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் உயிரிழப்புகளோ அல்லது பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளுக்கு சேதமோ ஏற்படவில்லை என்று தெரிவித்ததாகவும் கூறினார்.
சில தாக்குதல்கள் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் துணை ராணுவ புரட்சி காவலர் படகுகளையும் குறிவைத்ததாக தெரிவித்தார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் ஜானிக் சின்னர் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்தில் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் உடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஜானிக் சின்னர் 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அலெக்சாண்டர் ஸ்வேரோவை வீழ்த்தினார். இதன் மூலம் ஜானிக் சின்னர் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். அண்ணாமலை போன்றவர்கள் எத்தனை மாறுவேடம் போட்டு வந்தாலும் அவர்களால் தங்களுக்குள் இருக்கும் பாஜக என்ற கொண்டையை மறைக்க முடியாது என அமைச்சர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சாத்தூரில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் வன்னியரசு கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழ்நாட்டில் பாஜக முன்னெடுக்கும் வெறுப்பு அரசியலும் மதவாத அரசியலும் எடுபடாது என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்துள்ளதாக தெரிவித்தார். அதனால்தான் தங்களது கொள்கைகளை திணிப்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்ட மற்றொரு கிளை அல்லது பினாமி அமைப்புதான் வி த லீடர் இயக்கம் என்று கூறினார். மேலும் அண்ணாமலை போன்றவர்கள் எத்தனை மாறுவேடம் போட்டு வந்தாலும் அவர்களால் தங்களுக்குள் இருக்கும் பாஜக என்ற கொண்டையை மறைக்க முடியாது என விமர்சித்தார். முதல்வர் விஜய், விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை நம்பவில்லை என டிடிவி தினகரன் கூறுவது விசிக மற்றும் தாவேக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த அவர் முயல்வதை காட்டுகிறது என்று குற்றம் சாட்டினார். அதிமுக என்கின்ற ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் பலமுறை ஆட்சி செய்த இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள் ஒரு வலிமையான தலைவர்களாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சியில் ஒரு வலிமையான தலைமை இருந்து அந்த தொண்டர்களை, இளைஞர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை வழிநடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அந்த கட்சிக்குள் என்ன முரண்பாடு, அந்த கட்சியிலிருந்து ஏன் வெளியேறுகிறார்கள், அதற்கு பின்னணி என்ன என்பதை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்து செயல்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது குறித்து விவாதிக்க வேண்டும். விருதாச்சலத்தில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு அமைச்சர் ராஜ்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தாவேக மேற்கு மாவட்ட துணை செயலாளர் வாசு, இணை செயலாளர் சங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் ராஜ்குமார் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, பாத்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய், வடக்கு மாவட்ட செயலாளர் ஆனந்த், நகர செயலாளர் அப்பாஸ் அலி உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர் மோடி நாடகம் நடத்தக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். நீட் தேர்வு காரணமாக 2017 முதல் தற்போது வரை 37 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து இதுவரை 90 முறை வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர் மோடி நாடகம் நடத்தக்கூடாது என்று தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால்தான் இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றத்தில் தடை பெற்று வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். பேசுறாங்களா? இப்ப நான் கேட்டது 2026 5 குழந்தைகள் தற்கொலை பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல 5 மாணவிகள் தற்கொலை பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர்ல கீர்த்தனா, நம்ம சேலத்துல கோபிகா. சேலம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்த திருமாவளவன் கட்சி தொண்டர் ஒருவரின் குழந்தைக்கு இனிப்பு ஊட்டி தங்க சங்கிலி அணிவித்தது அங்கிருந்தவர்களுக்கிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட அலுவலகத்தை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் போது பெண்கள் மலர் தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் திருமாவளவனும் பெண்கள் மீது மலர்களை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து கட்சி தொண்டர் ஒருவரின் குழந்தைக்கு இனிப்பு ஊட்டிய அவர் அக்குழந்தைக்கு தங்க சங்கிலியையும் அணிவித்தார். விழாவில் ஏராளமான தொண்டர்கள் திருமாவளவனை மிகுந்த நெருக்கமான சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் செல்லுக்குடி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் பரம்பூரில் நடைபெற்ற காதுகுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு சரக்கு வாகனத்தில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பரம்பூர் அருகே சென்றபோது திடீரென சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் படுகாயமடைந்த சிலர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் தாமதமின்றி வழங்கப்பட வேண்டும் என மருத்துவர்களிடம் கேட்டுக் கொண்டார். இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரில் மாற்றுத்திறனாளிகள் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி ஆய்வு செய்தார். அரியலூர் நகராட்சி வஉசி நகரில் செயல்பட்டு வரும் விடுதிகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி ஆய்வு செய்தார். அங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, பேச்சு மற்றும் மொழிபெயர்ச்சி உள்ளிட்ட மறுவாழ்வு சேவைகள் குறித்து கேட்டறிந்தார். சேவை மையம் தொடங்கப்பட்டதிலிருந்து ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு மறுவாழ்வு சேவைகளை பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே கிடைக்கும் இந்த சேவைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் வலியுறுத்தினார். தொடர்ந்து அரசு நலத்திட்டங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு இல்லை என்று நடிகர் காளி வெங்கட் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடிகர் காளி வெங்கட் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளிக்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பள்ளியில் கிடைத்த பாராட்டுகளே தனது திரைப்பயணத்திற்கு ஊக்கமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்கள் பல்வேறு உயர் பதவிகளில் சாதித்திருப்பதை வெளிக்காட்டவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறிய அவர், தற்போது நல்ல கதைகளும் இயக்குநர்களும் கிடைப்பதால் திரைப்பயணம் ஆரோக்கியமாக சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் வாக்களிப்பதே தனது அரசியல் பங்களிப்பு என்றும் தெரிவித்தார். ஏன்னா எங்க கிளாஸ்ல படிச்சவரே ஜட்ஜா இருக்காப்ல. அப்புறம் அவர் அவனை சொல்லக்கூடாது, ஒருத்தர் தாசில்தாரா இருக்காரு, அவர் என்னாருன்னு காமிச்சிடக்கூடாது. ஏன்னா மீடியாவில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் உளவுத்துறையில் வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி பல்வேறு துறையிலையும் பயங்கரமாக சாதிச்சிருக்காங்க எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க. ஏன்னா அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த மாணவர்கள் பல்வேறு துறையில் சாதிச்சிருக்காங்கன்றது தெரியணுங்கிறது ஒரு காரணமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரைக்காலில் தூய்மையான இந்தியாவை உருவாக்க வலியுறுத்தி ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து அசத்தினர். தூய்மையான இந்தியாவை உருவாக்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து மயிலாடுதுறைக்கு செல்கின்ற ரயிலில் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். போட்டியில் 80க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர். இந்நிகழ்வில் கோவிந்தராஜன், சிவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பாங்கல் கிராமத்தில் விடிவு காலம் பவுண்டேஷன் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த பாங்கல் கிராமத்தில் விடிவு காலம் பவுண்டேஷன் சார்பில்
அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியும், விடிவுகாலம் ஃபவுண்டேஷன் IAS அகாடமி இலவச பயிற்சி மையத்தின் திறப்பு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிறுவனர் செந்தமிழ் செல்வன், இணை நிறுவனர் சாந்தினி ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் துரைமுருகு, அறங்காவலர் சிவக்குமார், அருள் நந்தவனம் அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன், ஆசிரியர் உதயராஜா, தலைமை ஆசிரியர் கார்த்திபன் மற்றும் அறக்கட்டளை பணியாளர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் தனியார் தன்னார்வல அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பெரம்பலூரில் தனியார் தன்னார்வல அமைப்புகளின் சார்பில் போதை பழக்கத்திற்கு எதிராகவும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் துவக்கி வைத்தார். சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு என 2 பிரிவாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தனியார் தன்னார்வல அமைப்பு நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள், சிறுவர் சிறுமியர் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புளியரையில் தமிழ்நாடு பர்மிட் உள்ளிட்ட உரிய அனுமதி இல்லாமல் கேரள மாநிலத்திற்கு கனிமம் ஏற்றி வந்த 16 சக்கர வாகனம் பிடிக்கப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக கேரள மாநிலத்திற்கு தினமும் 300க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மோட்டார் போக்குவரத்து சோதனை சாவடியும் காவல்துறை சோதனை சாவடியும் ஒரே பகுதியில் இணைந்து செயல்படுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் போக்குவரத்து சோதனை சாவடி ஆய்வாளர் ராஜன் டீகாராம் மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் புளியரை காவல்துறை சோதனை சாவடி முன்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு பர்மிட் உள்ளிட்ட உரிய அனுமதி இல்லாமல் கேரள மாநிலத்திற்கு கனிமம் ஏற்றி வந்த 16 சக்கர வாகனம் பிடிபட்டது. இதன் தொடர்ச்சியாக அந்த வாகனத்திற்கு 34,068 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து தீவிர வாகன தடுக்கையில் காவல்துறையும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஒகேனக்கல்லில் தமிழ்நாடு உணவகம் மூலமாக சுற்றுலா பயணிகளுக்கு 99 ரூபாய்க்கு பிரியாணி வழங்கப்பட்டது. தமிழகத்தில் மிக சிறந்த சுற்றுலா தலமான ஒகேனக்கலுக்கு தினந்தோறும் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஒகேனக்கல் வந்த பயணிகள் பரிசல் சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் இதர இடங்களை கண்டும் ரசித்தனர். ஒகேனக்கல்லில் கூட்ட நெரிசல் அதிக அளவில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் சாப்பிடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனை அறிந்த தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக ஒகேனக்கல்லில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு உணவகம் மூலமாக சுற்றுலா பயணிகளுக்கு 99 ரூபாய்க்கு பிரியாணி வழங்கப்பட்டது. பொதுவாக தமிழ்நாடு உணவகம் என்றால் அதிக விலை இருக்கும் முக்கிய நபர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவு விடுதிகள் செயல்பட்டு வந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக இந்த திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. இதில் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் மிதமான அளவில் கொட்டுவதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தினருடன் வருகை தந்துள்ளனர். இதனால் அங்குள்ள விடுதிகள், உணவகங்கள் மற்றும் வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் அரசு மருத்துவமனை முன்பு இளம்பெண் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் ஊட்டத்தூரை சேர்ந்த விஜய் என்பவருக்கும் துறையூர் அருகே செங்காட்டுப்பட்டியை சேர்ந்த கீர்த்திகாவுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் நடைபெற்றது.
திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து கீர்த்திகா தனது பெற்றோரிடம் தெரிவித்திருந்ததாக கூறப்படும் நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவர் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகின்றது. அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்த காணக்கிளியநல்லூர் காவல்துறையினர் கீர்த்திகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையில் கீர்த்திகாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது கணவர் வீட்டார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உறவினர்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பெரம்பலூர் நகர காவல்துறையினர் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து கோட்டாட்சியர் அனிதா தலைமையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. இந்த சம்பவத்தால் 1 மணி நேரம் பரபரப்பு நிலவியது. மாத்தூர் வழிபாட்டு கூடம் விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக கூறப்படும் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்தை மூட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் திருவட்டாறு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்ட இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நீதிமன்ற உத்தரவு இருந்தும் வழிபாட்டு கூடத்தை சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழக அரசையும் அதிகாரிகளையும் அவர்கள் விமர்சித்தனர். போராட்டத்தை முன்னிட்டு அப்பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக குலசேகரம் மார்த்தாண்டம் சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலூர் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து கஞ்சாவை விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து 5 கிலோ 500 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த சூரக்குண்டு மாத்தி கண்மாய் பகுதியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொண்ட போது சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த சிலர் காவல்துறையினரை கண்டதும் தப்பியோடினர். தப்பியோடியவர்களில் பிடிப்பட்ட சொக்கம்பட்டியை சேர்ந்த அபினேஷ் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக 5 கிலோ 500 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த தனிப்பிரிவு காவல்துறையினர் அபினேஷை பிடித்து மேலூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் அவனை கைது செய்து தப்பியோடிய மேலும் சில நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை அருகே கண்மாயில் குளிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலவளவு பகுதியைச் சேர்ந்த பாண்டித்துறை சங்கீதா தம்பதியரின் மகன் அஸ்வித் விடுமுறை நாளில் தனது அண்ணன் மற்றும் நண்பருடன் கண்மாயில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கினான். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுவர்கள் அருகிலிருந்தவர்களிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. இதுகுறித்து மேலவளவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆத்தூர் அருகே உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராசி நகரில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர விமான கலசங்கள் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவிடைமருதூர் அருகே பல்லாயிரம் ஆண்டு பழமையான பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள பல்லாயிரம் ஆண்டு பழமையான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஷீராப்தி சயன நாராயண பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய விழாவில் 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் சுவாமி தாயார் பரிவார சன்னதிகளின் விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டனர். மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பால், தேன், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு மங்கள மேளவாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை தரிசனம் செய்து சென்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். மக்களை சந்தித்து இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு சான்றுகளையும் வழங்குகிறார் முதலமைச்சர். விசிகவை பலவீனப்படுத்த நினைத்தவர்கள் தற்போது ஏமாற்றமடைந்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சூளுரை. நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்தால் அவர்களது அரசியல் பயணம் ஜீரோவிலிருந்துதான் தொடங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை ஒப்புக்கொண்ட ஈரான் அரசு. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டி. 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் ஜானிக் சின்னர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.